தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு திருச்சபை ஆண்டவரே விடுதலைக்காக, அபிஷேகத்திற்காக, வல்லமைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த திருச்சபை தான் ஒரு உண்மையான திருச்சபை. தன்னுடைய சபை மக்கள், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய ஆத்துமாக்கள் தேவ சன்னிதானத்தில் முற்றிலும் விடுவிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், சுதந்திரமாய் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கிற நல்ல உள்ளம் படைத்த அருமையான போதக பிதாவுக்கு எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். நான் ஒரு பெரிய நீண்ட செய்திக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிற வார்த்தை தான் முக்கியம். அந்த வார்த்தை அன்பு என்னுடைய மகன் நத்தானியல் ரொனால்டு அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சில வசனங்களை மாத்திரம் நான் சொல்ல போகிறேன். அதற்கு முன்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கட்டுகள் இருக்கிறதா? பிரேத சீலைகள் கட்டப்பட்டிருந்தது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதியில் கட்டப்பட்டிருந்தது. இனி எல்லாமே முடிஞ்சது. பார்வை முடிஞ்சது, காது கேட்காது, வாய் பேசாது, கை கால் இயங்காது, நெஞ்சு இயங்காது, எல்லாமே கட்டி போட்டாச்சே. இந்த கட்டுகளை ஏன் ஆண்டவர் லாசருவே வெளியே வா என்று சொன்னவர் வெளியே வருவதற்கு முன்னமே அந்த சீலைகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டு அப்படியே அவன் வந்திருக்கலாமே? ஏன் வாசலில் வந்த பிறகு அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று ஏன் சொன்னார்? நான் 1986 வருஷம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி இயேசு என்னை ஊழியத்திற்கு அழைத்தார். அழைத்த பொழுது நான் செய்த கர்த்தருடைய ஊழியம் சுவிசேஷ ஊழியம். போவேன், பிரசங்கம் பண்ணுவேன், எல்லாரும் எழுப்பி நிற்பார்கள், ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசனத்தை சொல்லுவேன், யாருக்கும் தனிஜபம் பண்ண மாட்டேன். நேராக ஆமேன் சொல்லுவதற்கு முன்பாக காரில் ஏறி லாட்ஜுக்கு போய் விடுவேன். 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் உள்ள அங்கே கிரவுண்ட்லேயோ ஹால்லையோ சர்ச்லேயோ சேர் போட்டு உட்காந்து ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசனம் யாருக்கு சொல்ல சொல்லுகிறாரோ சொல்லிட்டு போவேன். ஒரு நாள் நான் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு பேகெல்லாம் எடுத்துட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறேன். சரியாக காலை ஒரு 5 மணி. என்னுடைய தகப்பனார் தாயார் நான் ஊழியத்தை முடித்து வருகிற வரைக்கும் காத்திருப்பார்கள். அதுவும் திங்கட்கிழமை காலை வருகிறேன் என்றால் என் தகப்பனார் காத்து கொண்டே இருப்பார். நான் வந்து காலிங் பெல் அழுத்துகிறேன். மேலே விட்டத்திலிருந்து ஒரு பொட்டணம் கீழே விழுந்தது. என்னடா ஒரு பொட்டணம் கீழே விழுகிறது என்று பொட்டணத்தை எடுத்து பிரித்து பார்க்கிறேன். எங்கள் அப்பா வெளியே வந்துட்டார். என்னடா இதுன்னு கேட்டார். மேலே விட்டத்தில் இருந்ததுப்பா, அது கீழே விழுந்துருச்சு, எடுத்து பாருன்னு பார்த்தா அந்த தகட்டில் தலைகீழாக எழுதியிருந்தது, டொனால்டு ஆபிரகாம் பேசக்கூடாது, டொனால்டு ஆபிரகாம் ஊழியம் செய்யக்கூடாது, கை கால் விளங்கக்கூடாது, அவன் நடைப்பிணமாக இருக்க வேண்டும், அவன் இயேசுவை பற்றி அறிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதில் தலைகீழாக எழுதி ஒரு நல்ல பித்தளையை போன்ற ஒரு தகடு, அதில் முடி என்னென்னமோ இருக்கிறது. உடனே கையில் பிடிச்சிருந்த எங்கள் அப்பாடே, கையில் பிடிக்காதரா, கை கால் விளங்காமல் போயிடும், கீழே போடு. கீழே போட்டோன்னு ஒரு முரத்தை கொண்டு வந்து எங்கள் அப்பா அதை சீமாத்து கட்டையில் அப்படியே தள்ளி உள்ளே போட்டுட்டு வா போகலான்ட்டார். நேரம் எங்கள் அப்பா ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு நானும் எங்கள் அப்பாவும் போகிறோம், ஆற்றுப்பாலத்துக்கு போகிறோம். போனால் எங்கள் அப்பா 2 வீலரில் இருக்கிற அந்த டியூப்பில் இருக்கிற அந்த பெட்ரோலை எடுத்து ஒரு சின்ன கப்பில் போட்டு அந்த தகட்டில் போட்டு எரிக்கிறாரு. எரிய மாட்டேங்குது. எப்படியோ எரிய வச்சு அதை என்ன செஞ்சிட்டாரு, அந்த முரத்தோட தள்ளி அந்த ஆற்றுல முரத்தையும்
அப்படியே தூக்கி வீசிட்டு நானும் என் தகப்பனாரும் ஜெபிக்கிறோம். தகப்பனார் சொன்னார், டே உனக்கு பில்லி சூனியம் வச்சது யார் தெரியுமா? ஏப்பா பில்லி சூனியன் ஒன்று இருக்குதான்னு கேட்டேன். ஏன்னா அப்போ வரைக்கும் என்னுடைய ரோல் மாடல் யாருன்னா டிஜிஎஸ் தினகரன் ஐயா தான். எங்கள் அப்பாவும் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவும் வெறும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. எங்கள் அப்பா தான், எங்கள் அம்மா தான் அவங்களுடைய அபிஷேகத்திற்காகவே ஜெபித்தவங்க. அதனால் எனக்கு ரோல் மாடல் டிஜிஎஸ் தினகரன் தான். கோட்டு போடணும், டை கட்டணும், அப்புறம் லேசாக வேரன் லவ்லி போட்டுக்கணும், நல்ல தலை சீவணும், மடிப்பு களையக்கூடாது. அப்படியே வந்து நின்று பிரசங்கம் பண்ணிட்டு ஸ்டேஜில் அந்த ஸ்டாண்ட் மைக்கில் தான் பிரசங்கம் பண்ணுவேன். பண்ணிட்டு அப்படியே யார் அந்த ரெஜினா, யார் அந்த பியூலா, யார் அந்த சார்லஸ் தொடுகிற வருவாங்க. கர்த்தர் வெளிப்படுத்துகிறது தான் வருவாங்க. அவ்வளோதான். அவங்க வந்த பிறகு அவர் சாட்சியெல்லாம் கேட்கறது இல்லை, அப்படியே இந்த வழியாக போயிடுறது. அதனால கட்ட விற்க மாட்டேன். பிசாசு ஆடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பொல்லாத ஆவியே, சபிக்கப்பட்ட ஆவியே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நிமிஷத்திலேயே வெளியே போன்னு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா அது வந்து நம்மளை தாக்கிடும். அது பாட்டுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கட்டும், நமக்கு என்ன, அது நல்ல சுகமாக இருக்குது. வீட்டில் ஒரு இருதயத்தில் இருக்குது, சரீரத்தில் இருக்குது. நாம ஏன் போட்டு அதை அலக்கழிச்சு போன்னு சொல்லி, அது போக மாட்டேன்னு சொல்லி, அது வர்றேன்னு சொல்லி, அது வரமாட்டேன்னு சொல்லி எதுக்கு? உடனே எங்கள் அப்பா சொன்னார், பக்கத்து வீட்டில் வச்சிருக்கிறாங்கடான்னாரு. நானும் என் தகப்பனாரும் ஸ்கூட்டரில் வருகிறோம். எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த பிராமண பொம்பளையுடைய புருஷன் என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். என் தம்பி செத்து போயிட்டான். பிரேதத்தை வெளியே வச்சிருக்கிறாங்க. எனக்கு கைகாலெல்லாம் நடுங்கிருச்சு. எங்கள் அப்பாட்ட கேட்டேன், என்னப்பான்னு. நான் தான் சொன்னனே உனக்கு எதிராக இந்த குடும்பத்தில் இந்த ஆள் செய்வனை வச்சிருக்கான்னு. அங்கே ஜோம் என்ற நேரத்தில் இங்கே யார் செய்வனை வச்சாங்களோ, பில்லி சூனியம் பண்ணாங்களோ, அவங்க ஜீவனை விட்டாச்சு. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை மட்டும் சொல்ல போறேன். உங்க குடும்பத்தில் என்ன தாக்குதல் இருக்கு? உங்க பாஸ்டருடைய சன் டேவிட் லிவிங்ஸ்டன் தானே, டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களை எல்லாம் நான் சந்தோஷமாக நன்றி செலுத்துகிறேன். ஆனால் அவங்க மகளுக்கு கொஞ்சம் கூட நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அவங்க மகள் தான் எங்கள் பையன் நத்தானியெல்லாம் கூட்டிகிட்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாப்புல. ஏன்னா அவன் கேஜிஎஃப் மீட்டிங் போகணும், 750 கிலோமீட்டர் அவன் தனியாக கூட இருக்கிறவங்களோட ஓட்டிகிட்டு போகணும். நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். பார்த்தீங்களா எவ்வளவு ஈஸியாக விடுதலைக்கு கர்த்தர் ஒரு தேவதூதனை போல ஒரு தேவதாசனை கர்த்தர் அனுப்பியிருக்காரு பாருங்க. ஏற்கனவே அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாரு. இவர் என்ன செஞ்சிட்டாரு? பாதி ஆட்டி விட்டுட்டாரு. இனி முழுசையும் ஆட்டி விடுற வேலை என் வேலை தான். அதனால நல்லா கூர்ந்து கவனி. உங்க வீட்டில் என்ன பிரச்சனை? உங்களால் உண்டான பிரச்சனையா? விட்டுருங்க. இல்ல மாம்சத்தினால் உண்டான பிரச்சனையா? விட்டுருங்க. இல்ல சத்துருவால் உண்டான பிரச்சனையா? தேவ சமூகத்தில் அழுங்க. உன் குடும்பத்தில் என்ன விதமான பாண்டேஜஸ், என்ன விதமான துயர சம்பவங்கள், என்ன விதமான பாடுகள், ஒரு 15 நிமிஷத்தில் வசனத்தை மாத்திரம் சொல்லி நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 107:14. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். சங்கீதம் 116:16 வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாரின் புத்திரரும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். ஏன் என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர்? ஏசாயா 45:1 வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டாதிருக்க, கதவுகள் திறந்திருக்க அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறது. ஏசாயா 52:2
தூசையை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாரு, பாஸ்டர் இப்ப பிசாசு, கட்டுகள், அந்தகார சக்தி, துரைத்தனங்கள், வானமண்டல லோகாதிபதியின் சேனைகள், அதே சமயம் பில்லி சூனியம், செய்வின, மாந்திரிகம், குட்டிச்சாத்தான், தற்கொலை ஆவி, தீய ஆவி, பொல்லாத ஆவி, விபச்சார ஆவி, வேசித்தன ஆவி, அதே போல விக்கிரகத்தின் ஆவிகள் எல்லாம் சபைக்குள்ள வராது பாஸ்டர் அப்படின்னாரு. சரி பாஸ்டர், உங்களுக்கும் உங்க வீட்டாருக்கும் நான் கடைசி நாள் ஜெபம் பண்ணிட்டு போறேன். என்ன கடைசி நாள் அவங்க வீட்டுக்குள்ள போய், சிஸ்டர் கண்ணை மூடுங்க, பிள்ளை கண்ணை மூடுங்க, பாஸ்டர் கண்ணை மூடுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். கதவை சாத்திட்டு அவங்க வீட்டுக்குள்ள ஒரு ஏசி ரூம், அந்த ஏசி ரூமில் போய் கண்ணை மூடி அந்த தொல்லை கஷ்டங்கள் பாட்டு பாடிட்டு இருந்தா பாருங்க. பாடிட்டு இருக்கவே பாஸ்டர் அம்மா பொத்துன்னு விழுந்தாங்க. பாஸ்டர் மகள் 2 மகள் பொத்துன்னு விழுந்தாங்க. பாஸ்டருடைய 3 மகன்கள் பொத்துன்னு விழுந்தாங்க. பாஸ்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நின்றுட்டு இருந்தார். பக்கத்தில் இருக்கிற டேபிளை பிடிச்சிட்டு, பாஸ்டர் டேபிள்லேருந்து கையெடுங்க, கையெடுத்தோன்னே அவர் விழுந்துட்டார். இப்போ 5 பேர்த்துக்கு தண்ணி தெளித்து நான் எழுப்பி விட்டு, இப்போ என்ன இருக்குதுன்னு கேட்டேன். ஆமாம் பாஸ்டர், சத்துருவின் கிரியை இருக்கு. அப்ப நீங்கள் ஊழியம் செய்கிற இடமெல்லாம் அந்த சத்துருவின் கிரியை தான். பாருங்க, நாங்களெல்லாம் ரொம்ப டீசெண்டா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. 2006 இயேசு சொன்னார், நீ செய்கிற ஊழியம் எனக்கு திருப்தி இல்லை. ஏன் ஆண்டவரே, பிரசங்கம் பண்ணுகிறேன், சத்தியத்தை சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், நீ என்ன ஆண்டவரே சரியில்லைன்னு சொல்றாரு? என் பிள்ளைகளுடைய கட்டுகளை அவிழ்த்து விட நான் உன்னை ஏற்பாடு செய்திருக்கிறேன், செய்வாயா? முதல் கேள்வி. 2வது கேள்வி, இந்த கட்டுகளை அவிழ்த்து விடுகிற ஊழியத்தில் லட்ச லட்சமா பணம் கிடைக்காது, ஓகேவான்னு கேட்டாரு. ஓகே. 3வது கேட்டாரு, இந்த பிசாசுடைய கிரியைகளை அவிழ்க்கும் போது கார் இன்ஜின்ல வந்து உட்கார்ந்துரும், காருக்கு முன்னால வந்து நிற்கும், படுக்கிற ரூம்ல வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணும், உன்னை தூங்க வைக்காது, ஏன் என்னை வந்து இப்படி பாடுபடுத்துறேன்னு கேட்கும், நீ அதற்ற அளவுக்கு என் சமூகத்தில் அந்நிய பாஷையில் பேசி ஜெபிப்பியான்னு கேட்டார். ஓகே. 4வது ஆண்டவர் சொன்னாரு, உன் பிள்ளைகளை தாக்கும். நம்ப மாட்டீங்க, என்னுடைய பிள்ளையை தாக்கினது. நான் இன்னைக்கு ஓப்பனாய் பேசுகிறேன். பட்டாசு, அந்த ஃப்ளவர் பாட்டு தானே, புஷ்பானம், புஷ்பானத்தை வச்சுட்டு யூகேஜி படிக்கிற என் டாக்டர் அப்படியே இப்படி உட்காந்துட்டா, அந்த புஷ்பானம் வெடிச்சு மூஞ்சியெல்லாம் பிஞ்சிருச்சு. மூஞ்சி, இங்க இருக்கிற மூட்டி கிடி புருவம் எல்லாம் பிஞ்சிருச்சு. அன்னைக்கு தீபாவளி, நாங்க ஓடுறோம், டியூட்டி டாக்டர் தான் இருந்தாங்க, நாளைக்கு வாங்க. இரவில் நானும் என் மனைவியும் 2 கைகளை பிடித்துக் கொண்டோம். மூஞ்சி முழுவதும் தீக்காயங்கள். தினகரன் ஐயாவுக்கு போன் பண்ணுகிறோம். அவர் அதிகாலை போன்ல எடுத்து என்னுடைய மகளுக்கு ஜெபிக்கிறார், மனதுருகி ஜெபிக்கிறார். ஏன் அவருடைய மகள் மரித்து போனாள், அதை குறித்து எத்தனையோ பேர் எவ்வளவுமாய் பேசினார்கள். அவர் சொன்னார், ஆண்டவரே, எனக்கு கொடுத்த ஒரே பிள்ளையை நான் இழந்து தவிக்கிறேன். என் மகன் டொனால்ட் ஆபிரகாம் இந்த பிள்ளையை இழக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது அந்த பிள்ளையின் மேல் இறங்கட்டும். அழுது ஜெபித்தார். கூட்டிட்டு வா, நான் பிள்ளையை காப்பாத்துறேன், மெட்ராஸ்ல நான் அட்மிட் பண்றேன். வேண்டாம் அங்கிள், கோயம்புத்தூர்ல தான் எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க, எங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவமனை இருக்கு, அந்த மருத்துவமனையிலே என்னுடைய மனைவிக்கு நெருங்கின சொந்தம் வேலை செய்கிறார்கள். கூட்டிக் கொண்டு போனோம். அவர் சொல்லிவிட்டார், ஒரு கோலேஜின் என்ற ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கிறது, அதை கொடுத்தால் தான் உங்கள் மகளை
நாங்கள் ஜீவனை காப்பாற்ற முடியும். உடனே சிங்கப்பூர்ல தான் அது இருக்குதான். ஒரே ஒரு வாகனம் தான், பிளைன் தான் சிங்கப்பூருக்கு இருக்கிறது, சில்க் ஏர். உடனே டாக்டர்ஸ் உடனே வேகமாய் வரைந்து அந்த சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்களுக்கு போன் பண்ணி உடனே அந்த சில்க் ஏர்ல புறப்பட்ட அந்த கோலஜன் வந்தது, அதையெல்லாம் தேய்ச்சார்கள். கண்ணுக்குள்ள பசு போயிருச்சு, கண்ணு திறக்க முடியல. டாக்டர் கண்ணுக்கு உள்ள இருக்கிற அந்த பட்டாசு தூள்களை எல்லாம் எடுக்க வேண்டும், பிள்ளையை தூக்கிட்டு வாங்கன்றாரு. அனஸ்தீசியா கொடுக்கணும். பிள்ளையை வஸ்திரம் இல்லாமல் தூக்கி கொண்டு ஓடுகிறேன். என் மனைவி மயங்கி மயங்கி கீழே விழுகிறாள். ஐயோ, கண்ணுக்கு ஆபத்தா, கண்ணுக்கு ஆபத்தா, கண்ணுக்கு ஆபத்தா என்று அழுகிறாள். ஐயோ, பிசாசினுடைய கொடுமை எங்களை வாட்டி வதைத்து விட்டது. அந்த நாட்களில் என்னுடைய மகன் சின்ன பையன், அவன் தான் மூத்தவன். ஆனா அவன் சாப்பிட்டானா தூங்குனானா, காசை மட்டும் கூட இருக்கிற பசங்க கிட்ட கொடுத்துட்டு அவனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவனை தூக்கிட்டு ஓடும் பொழுது மோகன் சி லாசரஸ் பிரதர் ஃபோன் பண்றார். ஃபோன் பண்ணி, டொனால்டு, உன்னுடைய மகளுடைய காதிலே வை. மனதுருகி ஜெபித்தார். சொன்ன மூஞ்சியில எல்லாம் அந்த ட்ரெஸ்ஸிங் வச்சிருக்கிறாங்க. பிரதர், கண்ணுக்கு போயிட்டு இருக்கிறேன், என் பிள்ளை கண்ணை முழிச்சு 5 நாள் ஆகிவிட்டது. ஓடினேன், கையில கொடுத்தேன், கத்தினால் அப்பா அப்பா. அனஸ்தீசியா கொடுத்து அவளை அப்படியே தூங்க வைத்து விட்டு மயக்கம் போட வச்சுட்டு அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற பசுசை எடுத்தார்கள். அந்த கண் பாதிக்கப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 15 நாள் வைத்திருந்தோம். 16வது நாள் வீட்டுக்கு போனோம். தினகரன் அங்கிளுக்கு ஃபோன் பண்ண. அவர் சொன்னார், உன் பிள்ளைய சாத்தான் கொலை பண்ண வந்தான். சாத்தான் என்ன செய்தான்? கொலை பண்ண வந்தான். ஏன்னா அடுத்த 2004 நவம்பர் 11 இது நடக்குது. 2005 பெரிய கூட்டம், பெரிய மைதானத்தில் 1,00,000 பேர் கூடுகிற மைதானத்தில் கூட்டம் வச்சு விளம்பரம் பண்ணணும். என் மகளுக்கோ இப்படிப்பட்ட ஒரு நிலை. தினகரனையா சொன்னார், உன் மகளை கொல்ல வந்தான். உன் மகளை இந்த ஒரு சின்ன பிரச்சனையோடு காப்பாற்றி விட்டார். டாக்டர் வெளியே அனுப்புகிறார். ட்ரேஸ் இருக்கும், ஸ்கார் இருக்கும், உங்க பிள்ளைக்கு தழும்பு இருக்கும், உங்க பிள்ளைக்கு தீ காயங்கள் இருந்ததற்குரிய வடு இருக்கும். அது எந்த நிலைமையிலும் உங்க பிள்ளையை சுகமாக்க முடியாது, எந்த லேயரையும் எடுத்து போட முடியாது. என் மனைவி சொன்னாள், என் மகளுக்கு ஒருவேளை தழும்புகள் இருந்தால் நீங்களும் மகனும் ஊழியம் செய்யுங்கள், நானும் என் பிள்ளையும் தற்கொலை செய்து விடுவோம். சில நாட்கள் கழிந்தது. வேதனை, உங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் படுகிற வேதனை தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. இந்த லைட் போடக்கூடாது, ஓட்டை எங்க இருக்கக்கூடாது. எல்லா பெட்ஷீட்டையும் போட்டு ஓட்டையை அடைச்சோம். அப்ப அவர் வெளியே கூட்டிட்டு போக கூடாது, சூரிய வெளிச்சம் மூஞ்சில படக்கூடாது. கார்ல அவளை உட்கார வச்சு இங்க ஒரு போர்வை, இந்த சைடில் ஒரு போர்வை, இந்த சைடில் ஒரு சீட்டு, பின்னால ஒரு இது வச்சுட்டு தான் அவளை கார்ல கூட்டிட்டு போவோம் வெளியே. 3 மாசம் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 15வது நாளில் ட்ரெஸ்ஸிங் லேசாய் பிரிந்தது. நேராய் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு ஓடினோம். என் மனைவி அங்கே நின்று விட்டாள். நான் போய் பிள்ளையை கொடுத்து விட்டு வருகிறேன். வெளியே ரமணன் என்ற ஒரு ஹிந்து டாக்டர், சர்ஜன், ஸ்கின் சர்ஜன், அவர் டொனால்ட் சார், டொனால்ட் சார் அப்படின்னாரு. உடனே மனைவி, என்னாச்சு பாப்பாக்கு, என்னாச்சு பாப்பாக்கு, என்னாச்சு? நான் நில்லுன்னு நான் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு நான் உள்ள போறேன். God touch well your child. I am wondering, I am surprising, no trace, no scar. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்கள். சரி, இதுதான் முடிஞ்சது. ஓகே. 2007 என்னுடைய மகனுக்கு ஃபோக்கல் ஃபிட்ஸ் வந்துருச்சு.
நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஃபிட்ஸ்னா கை கால்லாம் உதராது, வாயிலேருந்து நுரையெல்லாம் வராது. இந்த நெஞ்சு இருக்கு பாருங்க, அது மட்டும் துடிக்கும், கண்ணு மேலே போயிடும். வாட்ச் நைட் சர்வீஸ் 2007 வாட்ச் நைட் சர்வீஸ்க்கு என் மகனை நானும் உடன் ஊழியரும் கூட்டிக் கொண்டு போகிறோம். காரில் போய் அன்னபூர்ணால போய் சாப்பிடுகிறோம். சாப்பிட்டு இவனை கைகளவை கூட்டிட்டு போறேன், இழுத்துருச்சு, கண்ணெல்லாம் மேலே போயிடுச்சு, இங்கெல்லாம் அப்படியே துடிக்குது. நேராக கொண்டு போய் காருக்கு பின்னால் போட்டுட்டேன். என் ஒய்ஃப் பின்னால் வந்துட்டாங்க. நான் சொன்னேன், இப்படி ஆயிடுச்சு, ஆனால் இப்போ தூங்குறான், நீ இங்கேயே உட்காந்துக்கோ, நீ நைட் சர்வீஸ்க்கு வர வேண்டாம், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். திடீர்னு ஒரு ஞாபகம், தினகரன் ஐயாவுடைய லிங்க் கிடைக்கல, பால் தினகரன் அவருடைய லிங்க் கிடைச்சது. ஃபோன் பண்ண உடனே நீங்கள் ஃபோனை நத்தானியல் காதில் வைங்க, ஏன்னா அவர் தான் என்னுடைய மகனுக்கு பேர் வச்சார். காதில் வச்சு ஜபிச்சாரு பாருங்க, சுகமாய் தூங்கினால். நான் பிரசங்கத்தை ப்ராஃபஸி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். என் மனைவி அப்படியே உட்கார்ந்து விட்டாள், இவன் அப்படியே படுத்து கொண்டிருக்கிறான், சிறு பிள்ளை அவளும் படுத்து கொண்டிருக்கிறாள். நான் சரி இன்னைக்கு 1ஆம் தேதி ஆச்சே, புது வருஷம், ஹோட்டலுக்கும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நானே போய் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சிக்கன் வாங்கிட்டு வந்து, சில்லி சிக்கன் உக்குரிய அந்த கறி வாங்கிட்டு வந்து, நானே பிரியாணி செய்து, நானே சில்லி சிக்கன் செய்து அவன் கையில் கொண்டு போய் கொடுக்குறோம். ஃபிட்ஸ் வந்துருச்சு, கையில் இருந்த தட்டெல்லாம் செதறி வெளியே போயிடுச்சு. தூக்கி கொண்டு காரிலே ஓடுகிறோம் குப்புசாமி ஆஸ்பத்திரிக்கு. அவர் சொல்லுகிறார், ஒரு இன்ஜெக்ஷன் தேவை, அது இங்கே இல்லை, இன்னைக்கு சண்டே, நீங்க எங்கேயாவது போய் வாங்கிட்டு வாங்க. நானும் என்னுடன் மருதாசலம் என்ற ஒரு சகோதரன் இருந்தார், குடும்பத்தை நேசித்தவர். 2 பேரும் ஓப்பல் ஆஸ்ட்ரா காரை எடுத்துக்கொண்டு எந்த சிக்னலிலும் நிற்காமல் எல்லா மருத்துவமனைக்கும் ஓடி அதை வாங்கி கொண்டு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணினோம். EEG எடுத்தாச்சு, ஸ்கேன் எடுத்தாச்சு, அல்ட்ரா ஸ்கேன் எடுத்தாச்சு, MRI ஸ்கேன் எடுத்தாச்சு, எதுலையுமே ஒன்றுமில்லை என்று வந்தது. கடைசியாய் டாக்டர் சொன்னார், அமிர்தா ஹாஸ்பிட்டல் இருக்கிறது கேரளாவிலே, அங்கே கூட்டிக் கொண்டு போங்கள். என் மகனை தூக்கி கொண்டு இந்த மாதிரி ஒரு கார்பெட் விரித்திருந்தது, அந்த கார்பெட்டில் போட்டேன். போட்டு சொன்னேன், எடுத்துருங்க ஆண்டவரே, டேக். என் மகனை நான் பின்னால வந்து மீட் பண்றேன். என் மகனை குறிச்ச ப்ராபசி பால் தினகரன் கைகளிலே உலகம் எங்கிலும் செல்லுவான், உலக பிரசித்தி பெற்றவனாய் மாறுவான். எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இந்த மகனுக்கு உண்டு, DGS ஐயா சொல்லி அனுப்பினார் என்று சொல்லி அவர் சொன்ன கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை சொன்னார். நிறைவேறாட்டியும் பரவாயில்ல ஆண்டவர், எடுத்துருங்க. ஆண்டவர் சொன்னார், பிசாசு இவனையும் தாக்கி ஊழியத்தை உடைக்கணும்னு வந்துட்டான். சொன்னேன் எடுத்துக்கோங்கன்னு சொன்ன டக்கு நின்றுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபிட்ஸ் வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எங்க விசுவாசிகளுக்கு நடந்ததெல்லாம் கேட்டீங்கன்னா, எங்க ஜபத்துக்கு வந்தவங்களெல்லாம் கேட்டீங்கன்னா டைம் பத்தாது. இன்னையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரைக்கும் பேசிட்டு இருப்பேன். நீங்கள் சோறு சாப்பிட போக முடியாது, மலை பிரசங்கம் மாதிரி ஆயிரும். அதனால தான் என் மகளுக்கு ஏற்பட்டது, என் மகனுக்கு ஏற்பட்டதை சொன்னேன். இன்றைக்கு உங்களுக்கு என்ன கட்டோ அந்த கட்டை மாத்திரம் அறிஞ்சு இன்றைக்கு விடுதலை பெற போகிறோம். எத்தனை பேர் ஓகேன்னு சொல்கிறீங்க? எனக்கு நாங்கள் அப்பா பெண்டிகாஸ்ட் தான். பெண்டிகாஸ்டல் ப்ராடக்ட்னா எங்கள் அப்பா மாதிரி பெந்தகோஸ்காரன் ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாங்க. டிவி கிடையாது, டேப் ரெக்கார்டர் கிடையாது, ரேடியோ மட்டும்தான். அந்த ரேடியோவையும் பூட்டி வச்சிருவார். வரும் காலங்காத்தால ஆத்மீக நாயகன் இயேசு நகிக்கும்னு ஆத்மீக யாத்ரா விஸ்வவாணி அப்படின்னு வரும். அதை மட்டும் கேட்க வச்சுட்டு புட்டிடுவார். அப்புறம் ஆகாசவாணியின் செய்திகள் வாசிப்பது அப்படின்வா, அதை மட்டும் திறப்பார். அப்புறம் சண்டே ஈவினிங்
இயேசு அழைக்கிறார், அதை மட்டும் போடுவார். போட்டால் அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடுவார். நியூஸு இதுதான். எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் எதுவுமே இருக்காது. டிவி இல்லை, டெக்கு இல்லை, ஒன்றுமே கிடையாது. எங்கள் அப்பா வெள்ளை பேண்ட் வெள்ளை ஷர்ட் போட்டால் தான் மேலே ஏற்றுவார். பார்த்துக்கோங்க, எங்கள் அம்மா வெள்ளை சேலை தான் கட்டணும். எங்கள் அம்மா கிட்ட கலர் சேலையே கிடையாது. யாராவது விசுவாசிய காணிக்க கொடுத்தாங்கன்னா என்ன செய்யுமா, காணிக்க வாங்கி நாமெல்லாம் பாக்கெட்டில் வச்சுருவோம். இல்லை, நானெல்லாம் பாக்கெட்டில் வச்சுருவேன். ஏன்னா எனக்கு தேவை தானே. நாம் அதை போய் இது என்ன காணிக்கன்னு கேட்கணும். ஆண்டவராக வெளிப்படுத்தினாலும் கேட்பேன், சிஸ்டர் இது எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்பேன். எங்கள் அப்பா காணிக்கை கொண்டு எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்பார். தசம பாகம் அப்படியே, ஓகே. அடுத்து ஒரு காணிக்கை கொடுப்பாங்க, இது எதுக்குன்னு கேட்பார். சும்மா காணிக்கணும், அதெல்லாம் வேண்டாம், எடுத்துகிட்டு போ. அந்த மாதிரி இந்த ஆர்டி ஆஃபீஸு, இந்த போலீஸில் அங்கெல்லாம் வேலை செய்கிறவன்கிட்டலாம் காணிக்க வாங்க மாட்டார். லஞ்சமாக இதுன்னு கேட்பார். இல்லை, சம்பாத்திய பணம்னா தான் வாங்குவார். அப்படிப்பட்ட உரிச்சு வைக்கப்பட்ட பெந்தேகோஸ்தே பாஸ்டர். ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் சிஎஸ்சி தெருவுக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். அவர் சொன்னார், இந்த ஸ்கூட்டர்லேயே நீ உட்காந்துருக்கணும், முன்னால் எந்திரிச்சு வரக்கூடாது. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி உட்காந்துட்டேன். எங்கள் அப்பா உள்ளே போனார், சுகுணதாஸ் வீட்டுக்கு. உள்ளே போனால் அந்த பிசாசு பிடிச்சவர் படுத்த படுக்கை, சிஎஸ்ஐக்கார். எங்கள் அப்பா போய் நின்றுருக்கார். ஏன்னு அந்த பாடியவே அப்படியே தூக்குச்சிங்களாமாங்க. கேளுங்க, பாடியவே அப்படியே கீழே எந்த பிடிமானம் இல்லாமல் சைடில் இந்த தம்பி உட்காந்துருக்கான். நான் பொய் சொன்னேன்னா அவன் பொய் சொன்னேன்னு சொல்லிடுவான். அவன்கிட்ட அவன் சொல்லுவான், சித்தப்பா உங்களை பொய் சொன்னேன்னு சொன்னாருன்றான். இந்த பாடி அப்படியே தூக்கிருச்சான். ஏய் அப்படின்னு ஒன்று இறங்கி அங்கே ஒரு கோல் மாதிரி இருந்துச்சான். அந்த கோலை எடுத்துட்டு ஆட ஆரம்பிச்சிருச்சான். ஜங்குன்னு ஆட ஆரம்பிக்கும் போது என்னடா ஆட்டோன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் பார்த்தா அந்த சுகுணதாஸ் ஆடிட்டு இருக்கிறார். உடனே ஒரு 3 மணி நேரம் அவங்க வீட்டில் உட்காந்து அந்த பிசாசை ஓட்டிட்டு, அப்புறம் எங்கள் சபைக்கு அவர், அவங்க பிள்ளைகள், அவங்க தங்கச்சி, அவங்க மனைவி எல்லாரும் எங்கள் சபையில் சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், நான் நாளைக்கு இருக்கு காலையில், அடுத்த நாள் காலையிலேயே இருக்குது. இன்னைக்கு என்ன கட்டுன்னு நீ பார்த்துக்கோ. அந்த கட்டை இன்னைக்கு ஆண்டவர் உடைப்பார். நாளைய தினத்தில் என்னென்ன கட்டுகளை, மேஜர் கட்டுகளோ அதை பைபிளில் வசனத்தின்படி எடுத்து சொல்லுவேன். அந்த கட்டுகள் உடையும். ஹல்லேலூயா. ஓகேவா? எந்திரிச்சு நிற்போமா? அவ்வளோதான்.